ஹாய். இயேசு கிறிஸ்து கருவிலும் வளர்ந்து அப்படியே அந்த நாசரேத்திலிருந்து அப்புறம் அந்த விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, ஒலிவ மலை போன்ற நிறைய விஷயங்கள். ஆமாம், ஏகப்பட்ட தகவல்கள், அவர்களை பற்றிய தகவல்களை வரக்கூடிய காலங்களில் வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன். அவர் வாழ்ந்த அந்த இடத்தில், அவர் காலடிப்பட்ட அந்த இடங்களில் அவர் செய்த அற்புதங்கள், வியத்தகு விஷயங்கள் போன்ற விஷயங்களை நேரில் சென்ற ஒரு நண்பர் ஒருவர், அதுக்கப்புறம் நிறைய பைபிள் புக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஆய்வு செய்து அதிலிருந்து நான் வரும் காலங்களில் நிறைய வீடியோ போட போகிறேன். நான் ஏன் திடீர்னு இப்படி மாறணும்னு எனக்கு தெரியல. பட் எனிவே, பார்க்குறவங்க பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணுறவங்க வழக்கமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. ஹாய். அப்புறம் டார்வின் இருக்கார்ல, அவரை பற்றி, அது அவலூஷன், பரிணாம வளர்ச்சி இருக்குல்ல, மனிதர்களின் கோட்பாடு, அந்த பரிமாண வளர்ச்சி, மிருகங்களிலிருந்து உயிரினங்களிலிருந்து இப்படி மனிதன் தோன்றினான் என்று அவர் கூறினார். அந்த காலகட்டங்களில் பாம்பை விட கொடியமானவர் யார்? டார்வின் சொல்லிட்டுலாம் அவங்க மிகப்பெரிய வழக்கு, மிகப்பெரிய சோதனை என்னென்னமோலாம் பண்ணாங்க, ஒரு வழி பண்ணலாம். ஆனால் அவர் எப்போவுமே கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ, பைபிளை பற்றியோ, பகுத்தறிவை பற்றியோ, சர்ச் பற்றியோ, அந்த பிரிவுகளை பற்றியோ அவர் தவறாக சொல்லலை. ஃபேக்ட்ஸ் சொன்னார். எல்லாம் விஞ்ஞான ரீதியில் ஃபேக்ட்ஸ். ஆல் என்னது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஆல் லைஃப் ஆன் எர்த் வாஸ் இன் ரிலேட்டட். All life was on earth in related அப்படின்னாரு. அவரை பற்றியும் இயேசுநாதர்களை பற்றியும் ஒரு காலங்களில் வீடியோக்களாக பார்க்கலாம். சென்னை ஜான்வரி 27. மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். சென்னையில் குடியரசு தின விழா கோலாகலம். கவர்னர் தேசிய கொடியேற்றினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதக்கம், விருதுகளை வழங்கினார். புதுடெல்லி ஜான்வரி 27. 40 ஆண்டுகளுக்கு பிறகு சாரட்டு வண்டியில் வருகை. டெல்லி குடியரசு தின விழாவில் ஜனாதிபதி தேசிய கொடி ஏற்றினார். பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அலங்கார ஊர்திகளை கண்டு ரசித்தனர். டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற அணிவகுப்பை ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், மத்திய இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்த போது எடுத்த படம். டெல்லி கடமை பாதையில் முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்ற போது எடுத்த படம். பாலராமர் சிலையுடன் பங்கேற்ற யூபி அலங்கார ஊர்தி. குடியரசு தின விழா அணிவகுப்பில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் இடம்பெற்றன. அந்த வகையில் பாலராமர் சிலையுடன் பங்கேற்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அலங்கார ஊர்தி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோலாகலமாக நடந்தது. அப்போது கோவிலின் கருவறையில் பாலராமர் சிலையை பிரதமர் மோடி பிரதிஷ்டை செய்தார். அதனை குறிப்பிடும் வகையிலேயே உத்தரப்பிரதேசத்தின் அலங்கார ஊர்தியில் பாலராமர் சிலை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. விழாவில் பங்கேற்றுவிட்டு திரும்பும்போது பிரதமர் மோடி ராஜஸ்தான் தலைப்பாகையுடன் பங்கேற்ற மோடி ஆண்டுதோறும் குடியரசு தின விழா மற்றும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடியின் உடைகள் மற்றும் அவர் அணிந்து வரும் வண்ணமயமான தலைப்பாகை கவனம் பெறும். அந்த வகையில் நேற்று குடியரசு தின விழாவில் பிரதமர் மோடி அணிந்து வந்திருந்த பல வண்ண நிற தலைப்பாகை கவனம் ஈர்க்க தவறவில்லை. வெள்ளை நிற குர்தாவுடன் அடர் பழுப்பு நிற ஜாக்கெட் அணிந்து வந்த மோடி பல வண்ணங்களை கொண்ட கண்ணை கவரும் தலைப்பாகையை அணிந்திருந்தார். அவர் அணிந்திருந்த தலைப்பாகை ராஜஸ்தானி பாந்தனி வகை தலைப்பாகை என்றும் இந்தியாவின் பன்முக தன்மையை குறிக்கும் வகையில் அவர் அதை அணிந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு குடியரசு தின விழாவின் போது
உத்தரகாண்ட் மற்றும் மணிப்பூரின் வரலாறுகளை குறிக்கும் வகையிலான தலைப்பாகையை மோடி அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அணிவகுப்பில் பிரான்ஸ் இராணுவ வீரர்கள் ரபேல் போர் விமானங்களும் பங்கேற்றன. குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற அணிவகுப்பில் பிரான்ஸ் நாட்டு இராணுவ வீரர்களும் பங்கேற்றனர். அந்த நாட்டின் இராணுவத்தில் இருந்து 95 பேர் கொண்ட அணிவகுப்பு குழுவும் 33 பேர் கொண்ட இசைக்குழுவும் அணிவகுப்பில் பங்கேற்றன. பிரான்சில் இருந்து வந்த இசைக்குழுவுக்கு கேப்டன் குர்தா தலைமை தாங்கினார். அதேபோல் அணிவகுப்பு குழுவுக்கு கேப்டன் நோயல் தலைமை வகுத்தார். மிடுக்குடன் நடந்து வந்த பிரான்ஸ் வீரர்களின் அணிவகுப்பு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பிரான்ஸ் வீரர்கள் அணிவகுத்து சென்ற அதே நேரத்தில் அந்நாட்டு இராணுவத்துக்கு சொந்தமான 2 ரபேல் விமானங்கள் டெல்லியின் வானில் கர்ஜித்தன. விழாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஆகிய இருவரும் குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் வந்தபோது எடுத்த படம். அணிவகுப்பில் பெண் போலீசார் மிடுக்காக நடைபோட்ட காட்சி. பள்ளி மாணவிகள் பாரம்பரிய உடைகள் அணிந்து கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு உற்சாகமாக அணிவகுத்து சென்றபோது எடுத்த படம். மராட்டிய மேகாலயா மாநிலங்களின் சார்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகளை படத்தில் காணலாம். உலகை வெல்லும் இளைய தமிழ்நாடு, நான் முதல்வன் திட்டம், 28 லட்சம் பொறியியல் கலை பொறியியல் கல்லூரி தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு திறன் பயிற்சி, சொன்னதை செய்யும் நம் முதல்வர். சென்னையில் குடியரசு தின விழா. வீரதீர செயல்களில் ஈடுபட்டோருக்கு அண்ணா பதக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். விருது பெற்றோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சி. அருகில் தலைவர் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளார். புதுடெல்லி ஜனவரி 27. டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் குட ஓலை முறையை பறைசாற்றிய தமிழ்நாடு அலங்கார ஊர்தி. குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தியை படத்தில் காணலாம். சென்னை ஜனவரி 27. குடியரசு தினம். பிரிவினை கொள்கைகளை தகர்த்து எறியட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியிருப்பதாவது: சக குடிமக்கள் அனைவருக்கும் குடியரசு நாள் வாழ்த்துக்கள். நமது இந்திய ஒன்றியத்தின் அடையாளமாக விளங்கும் பன்மைத்துவம், சமத்துவம் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் மீதான நமது உறுதிப்பாட்டினை புதுப்பித்துக் கொள்வோம். இந்த ஆண்டு இந்தியாவின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய நோக்கை தழுவி பிரிவினை கொள்கைகளை தகர்த்து எறியட்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. இராணுவ அணிவகுப்பில் பீரங்கி. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று குடியரசு தின நிகழ்ச்சி நடந்தபோது முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. அப்போது இராணுவத்தின் புதிய நவீன யுத்த வாகனங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த வகையில் 2 புதிய LSV வாகனங்களும் அஜயா என்ற பீரங்கியும் கொண்டு வரப்பட்டன. அவை பார்வையாளர்களை வெகுவாய் கவர்ந்தன. கலை நிகழ்ச்சிகளை கவர்னர்
ஆர்.என். ரவி, அவரது மனைவி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் பார்த்து ரசித்தனர். சென்னையில் நடந்த குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு குறித்த அலங்கார ஊர்தியில் அமைக்கப்பட்டிருந்த வாடி வாசல் குடியரசு தின விழாவில் கம்பீரமாக அணிவகுத்து வரும் ரயில்வே போலீசார். பள்ளி மாணவிகளின் நடன நிகழ்ச்சி. சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த குடியரசு தின விழாவில் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடந்தபோது எடுத்த படம். மணிப்பூர் பெண்கள் பாரம்பரிய லாய் ஹரோபா நடனமாடி வந்த காட்சி. தூர தேசத்திலிருந்து அனுகூலமான செய்தி வருமா? நான் மீன ரசிக்கிறேன், எல்லா கர்மத்தையும் படிப்பேன் நான். நமக்கு எதாவது வேலையே. ஆமாம், படித்த நேரத்தில் பயங்கர பைத்தியம் பிடிச்சிடும். படித்ததெல்லாம் பிடிச்சி கீழ்ச்சி போட்டுருவேன். சரி, அதை விடுங்க. நேற்று போகலான்னு நினச்ச மாரி நான் ஆமாம் கடற்கரைக்கு போய்ட்டு குடியரசு தின அணிவகுப்பு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். நேரில் நான் போயிருந்தா கூட இவ்வளோ அழகாக நான் பார்த்துருக்க முடியாது, ரசிச்சிருக்க முடியாது. பார்க்குறேன் எல்லோரும் அவர் முதலமைச்சர் அவங்கெல்லாம் அந்த அணிவகுப்பை பார்க்கும்பொழுது அவங்க முகம் எவ்வளோ டென்ஷன் ஆகுது என்ன இருந்தது நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. நிறைய எடுத்து போட்டிருக்கேன், அது பார்க்குறவங்க பார்க்கலாம். இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட பார்க்கல. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் 7 வருஷமாக ஒரு நாளைக்கு 100 வீடியோ, 2 வியூஸ் கூட பார்க்க மாட்டாங்க யாரும். 4000 மணி நேரம் அச்சீவ் பண்ணிட்டேன். தூர தேசத்துலேருந்து செய்தி வரும்னு போட்டுருக்கு. மெரிக்கா என்னை கூப்பிட்டுக்கேன் ப்ளீஸ். சென்னை ஜான்வரி 27. நான் பார்த்து வளர்ந்த பையன் விஜயை போட்டியாக நினைப்பது எனக்கு கௌரவம் ஆகாது. ரஜினிகாந்த் பரபரப்பு பேச்சு. எனக்கு விஜய் போட்டியா? அதன் பிறகு விஜய் நடிப்பிற்கு உழைப்பால் உயர்ந்து உள்ளார். தற்போது நன்றாக நடித்து வருகிறார். தற்போது அரசியலுக்கு வரும் முயற்சியில் உள்ளார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தற்போது விஜய்க்கும் எனக்கும் போட்டி என கூறுவது மிகவும் கவலை அளிக்கிறது. எனக்கு போட்டி நான் தான் என விஜயே கூறியுள்ளார். என் படத்துக்கு நான் தான் போட்டி என நானே கூறியிருக்கிறேன். விஜயை போட்டியாக நான் நினைத்தால் அது எனக்கு மரியாதையாகவும் கௌரவமாகவும் இருக்காது. அதே போல் என்னை அவர் போட்டியாக நினைத்தால் அது அவருக்கும் மரியாதையாக இருக்காது. தயவுசெய்து என்னுடைய மற்றும் அவருடைய ரசிகர்கள் காக்கா கழுகு கதையை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். திருமங்கலம் ஜான்வரி 27. தம்பி கண் எதிர பரிதாபம். லாரி சக்கரத்தில் சிக்கி கல்லூரி மாணவி பலி. அண்ணா நகர் வட மாநில வாலிபருக்கு வாட்ஸ்அப்பில் சிறார் ஆபாச வீடியோ அனுப்பி பணம் பறிப்பு. ஹைகோர்ட் வக்கீல் கைதாகி விடுதலை. பேரம்பாக்கம் கத்தியை காட்டி மிரட்டி ஆட்டோ டிரைவரிடம் பணம் பறிப்பு. ஒரகடம் வைப்பூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் கை கலப்பு. திருக்கழுக்குன்றம் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொது மக்கள். வாலாஜாபாத் ஜனவரி 27. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடியரசு தின விழா. குடியரசு தின விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற போது எடுத்த படம்.
வண்டலூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிராம சபை கூட்டங்கள். ஊத்துக்கோட்டை சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்ய கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். மறைமலை நகர் பராமரிப்பு பணிகள் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் மூடப்படும். ஊத்துக்கோட்டை ஜனவரி 27 பூண்டி ஏரியில் இருந்து புழல் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தண்ணீர் திறப்பு. பூண்டி ஏரியிலிருந்து புகழ் செம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு இணைப்பு கால்வாய் வழியாக தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதை படத்தில் காணலாம். வண்டலூர் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஒரே நாளில் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு 14,000 பேர் வருகை. திருநின்றவூர் இராணுவ வீரர் வீட்டில் நகை பணம் திருடிய 2 பேர் கைது. திருநின்றவூர் வேலைக்கு போகச் சொல்லி பெற்றோர் கண்டித்ததால் வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை. ICL பின்கார்பு நிறுவனத்தின் கீழ் சேலம் ஈரோடு முதலீடுகள் நிறுவனம் புதிய தொடக்கம். நிறுவனம் என்னங்க இது? எப்போ பார்த்தாலும் டெய்லி ஏதோ ஒரு நிறுவனம் தொடங்கும், அந்த தொழில் தொடங்கும், இந்த தொழில் தொடங்கும். காட்டாய் அவனுக்குமே ஆளன்றாங்க. பரந்தூர் ரயில்வே ஸ்டேஷன், அது நாட் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அது வரவே போகிறது இல்லையா? அது ஏற்கனவே ஏர்போர்ட் சிட்டின்னு சொல்லிட்டு அந்த விளைநிலம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போலி டாக்குமெண்ட் உம்பரில் மாற்றுவாங்கள்ல, அப்படிலாம் மாற்றி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொண்டு வந்துட்டாங்களாம். என்னங்க நடக்குது? கேட்டால் 9 லட்சம் கடன்றாங்க, வேலை வெட்டி இல்லைன்றாங்க, டெய்லி கம்பெனி தொடக்கன்றாங்க. என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது, ஒன்றுமே புரியல உலகத்தில். பனி சூழ்ந்த எல்லையில் கொண்டாட்டம். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இந்திய சீன எல்லையில் பனி சூழ்ந்த பகுதியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் குடியரசு தின விழாவை கொண்டாடியதை படத்தில் காணலாம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் நடத்திய அறிவுத்திறன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 400 ஸ்கூட்டிகள் பரிசு. வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் எஸ் ராஜரத்னம் வழங்கினார். ஜோ போச்சே. எங்கள் தங்கச்சி 10 நாளைக்கு முன்னால் போய் 13,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 13 டோக்கன் கொடுத்தாங்க. 13 டோக்கனையும் அறிவுத்திறன் போட்டின்னு நான் தான் எழுதி ஃபோன் நம்பரெல்லாம் போட்டு அந்த பாக்ஸில் கொண்டு போய் போட்டோம். அடிக்கலையே. நாங்கள் புதுசாக வாங்கின ஸ்கூட்டி தானுங்க, நல்ல காலம் தானுங்க. கொண்டாடுங்கப்பா. என்னப்பா என்ன அறிவுத்திறன் இதெல்லாம்? இப்போ அமெரிக்க ஜனாதிபதி யாருன்னு ஒரு கேள்வி யாராவது சொல்கிறான்னா பார்க்கலாம். நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறோம், அவனுக்கு கொடுங்கப்பா. குடியரசு தின விழாவை ஒட்டி நடந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் தீ அணைப்பு துறை முதலிடத்தையும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை 2வது இடத்தையும் பிடித்தது. இதற்கான விருதை கவர்னரிடமிருந்து உள்துறை செயலாளர் அமுதா, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் சுகன்தீப் சிங் பேடி ஆகியோர் பெற்றுக்கொண்ட போது எடுத்த படம். விழாவில் பங்கேற்ற தமிழக அமைச்சர்களை படத்தில் காணலாம். குடியரசு தின விழாவை ஒட்டி கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து. சிறந்த அலங்கார ஊர்திக்கு விருது. கவர்னர் அளித்த தேநீர் விருந்தில் நிதிஷ்குமார் பங்கேற்பு. தேஜஸ்வி யாதவ் புறக்கணிப்பு. பாட்னா நிரந்தர கதவை மூடவில்லை. நிதிஷ்குமார் பற்றிய யுகத்துக்கு ஜனதா கருத்து. பாட்னா ஜனவரி 27 கவர்னர் அளித்த தேநீர் விருந்தில் நிதிஷ்குமார் பங்கேற்பு. தேஜஸ்வி யாதவ் புறக்கணிப்பு. நிரந்தரமாக கதவை மூடவில்லை. நிதிஷ்குமார் பற்றிய யுகத்துக்கு ஜனதா கருத்து. பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் ஜனதா இடையே கூட்டணி இருந்தபோது ஜனதாவை சேர்ந்த சுஷில்குமார் மோடி துணை முதல் மந்திரியாக இருந்தார்.
தற்போது அவர் மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறார். நிதிஷ்குமாரை கடுமையாக விமர்சித்து வந்த அவர் சமீப காலமாக அடக்கி வாசிக்கிறார். நிதிஷ்குமார் மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு திரும்புவார் என்று வெளியாகும் யூகங்கள் குறித்து கேட்டதற்கு சுஷில்குமார் மோடி கூறியதாவது: நிதிஷ்குமார் அல்லது ஐக்கிய ஜனதா தளத்தை பொறுத்தவரை அரசியலில் நிரந்தரமாக கதவு மூடப்படவில்லை. நேரம் வரும்போது கதவு திறக்கும். ஆனால் கதவு திறக்குமா இல்லையா என்பதை ஜனதா மேலிடம்தான் முடிவு செய்யும். இவ்வாறு அவர் கூறினார். புதுடெல்லி நாடாளுமன்ற தேர்தலில் 96 கோடி பேர் தகுதியான வாக்காளர்கள். தேர்தல் கமிஷன் தகவல். கோழிக்கோடு வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் போட்டி. கொலம்பியா குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக மீண்டும் ட்ரம்ப். தேசிய குழு விரைவில் அறிவிக்கிறது. பல்ராம்பூர் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி எம்எல்ஏ மாரடைப்பால் மரணம். பாட்னா இந்தியா அணியில் உறுதியாக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு திரும்புவதாக கூறுவது வதந்தி. ஐக்கிய ஜனதா தளம் மறுப்பு. செல்ஃபோன் அறிமுக விழா என்ன போட்டிருக்காங்க? சாம்சங் கேலக்ஸி S24 செல்ஃபோன் அறிமுக விழா சென்னை ஃபீனிக்ஸ் வணிக வளாகத்தில் உள்ள சத்யா ஷோரூமில் நடைபெற்றது. இதில் நடிகை அபர்ணா தாஸ் பங்கேற்று செல்ஃபோனை அறிமுகம் செய்து வைத்தபோது எடுத்த படம். அருகில் சத்யா நிறுவன இயக்குனர் ஜாக்சன், பொது மேலாளர் சீதாராம், சாம்சங் மண்டல மேலாளர் பாலாஜி ஆகியோர் உள்ளனர். நன்றி. ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அந்த நடிகைக்கு. ஆனால் இந்த காசிமேட்டில் கடல் உள்ளார போட்டு ஓட்டி மீன் பிடிச்சி கொண்டு வந்து ரோட்டில் போட்டு விற்கிறானே அந்த அப்பாவும் ஆத்தாலும் உயிரை கொடுத்து அதுங்கிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டையை போட்டு அவங்க அப்பனும் அவங்க அந்த பிள்ளையும் அந்த பொண்ணும் எடுத்துன்னு போய் என்னைக்கு இந்த டவரு, செல்ஃபோனு, சேட்டலைட்லாம் அழியுமோ என்று தனியும் இந்த கொடுமை. சென்னை ஜனவரி 27 விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது. காலம் கடந்து காலன் எடுத்து சென்ற பிறகு கிடைத்துள்ளது. பிரேமலதா கருத்து. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்துள்ளது. எங்களை உள்துறை அமைச்சகத்தில் இருந்து தொடர்பு கொண்டு இத்தொடர்பாக தெரிவித்தனர். நாங்கள் நன்றி தெரிவித்தோம். காலம் கடந்து காலன் எடுத்து சென்ற பிறகு கிடைத்த இந்த விருது கௌரவமான விருது. இவ்விருது விஜயகாந்த் இருந்த காலத்திலேயே கிடைத்திருந்தால் அவரை நேசிக்கும் தமிழர்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இது மிகவும் காலம் கடந்த விருது, கௌரவமான விருது தான். இதற்காக மத்திய அரசுக்கு திமுக சார்பாக நன்றி. ஆனால் விஜயகாந்த் இருந்தபோதே கொடுத்திருந்தால் சந்தோஷத்துடன் பெற்றிருப்போம். பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் மீது அன்பு கொண்ட உலக தமிழர்கள், தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். புதுடெல்லி ஜனவரி 27 அனைவரும் தான் சொல்வதை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று RSS எதிர்பார்க்கிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கருத்து சுதந்திரம். பல்கலைக்கழகங்கள் ஒரு காலத்தில் கருத்து சுதந்திரத்துடன் திகழ்ந்தன. தற்போது அச்சமும் அடக்குமுறையும் விதைக்கும் மைதானங்களாக மாற்றப்பட்டுள்ளன. எதிர்கால இந்தியா கூண்டுக்குள் சிறகடிக்க முடியுமா? நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தான் சொல்வதற்கு கண்மூடித்தனமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று RSS எதிர்பார்க்கிறது. இதுபோல் ஒரு நாடு செயல்பட முடியுமா? இதற்கு பதிலடி என்பது எதிர்ப்புத்தான். ஒரு தனி மனிதனாக எனக்கென்று சொந்த கருத்து இருக்கிறது. எவ்வாறு அவர் கூறினார். வாலாஜாபாத் ஜனவரி 27 பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு. கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து பொதுமக்கள் உண்ணாவிரதம். குடியரசு தின விழாவாக இருந்தாலும் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் 550வது நாளாக ஈடுபட்ட ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்திடும் வகையில் 550வது நாளான நேற்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். ஏகனாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் திடல் பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்களைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் என 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று கூடி அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுடெல்லி ஜனவரி 27 ஜெய்ப்பூரில் நடந்த பிரதமர் மோடி மேக்ரான் சந்திப்பில் பேசப்பட்டது என்ன? வெளியுறவு செயலாளர் விளக்கம். H-125 ஹெலிகாப்டர்கள். பின்னர் அங்கு பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து அவர்
பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக முக்கியமான இராணுவ தளவாடங்களை இணைந்து தயாரிக்கவும் இணைந்து மேம்படுத்தவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதைப்போல விண்வெளி, சைபர் பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. சென்னை ஜனவரி 27, 2023-24 நிதியாண்டில் தெற்கு ரயில்வேயின் மொத்த வருவாய் ரூபாய் 9,482 கோடி. ரயில்வே பொது மேலாளர் தகவல். 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே அரங்கத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய போது எடுத்த படம். பெங்களூர் ஜனவரி 27, வனத்துறைக்கு நிலம் ஒதுக்க நடவடிக்கை. மேகதாது திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரப்படுத்தப்படும். கர்நாடக கவர்னர் உரையில் அறிவிப்பு. சென்னை ஜனவரி 27, அரசியல் கட்சி அலுவலகங்களில் குடியரசு தின கொண்டாட்டம்.